கடன் கழுத்தை நெரிக்கும் போது யார் உதவி செய்வார் என யோசித்து யாரும் இல்லை என உணர்ந்து சரி பார்த்துக்கலாம் என கூறி கடமைக்கு திரும்பும் ஒவ்வொருவரும் மாவீரனே. உங்க நண்பனோ காதலனோ இல்ல காதலியோ உங்களை ஏமாத்துறாங்க என்பதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதை நினைச்சு கவலைப்படுறதுனால உங்களுக்கு மிஞ்சறது வெறும் டிப்ரெஷன் மட்டும்தான். இதுக்கு நீங்க சந்தோஷம்தான் படணும். ஏன்னா ஏமாத்துற ஒருத்தர் கிட்ட இருந்து நீங்க உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டீங்க. அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஊரே உனக்கு பகையானாலும், உலகமே உன்னை வெறுத்தாலும், வினை வந்து உன்னை சூழ்ந்து கொண்டாலும், நம்பின நண்பர்களே உனக்கு துரோகிகளானாலும், உன்னை முதுகில் குத்தினாலும், எதை நீங்கள் பெற்றாலும், எதை நீங்கள் இழந்தாலும் இது இறுதியானதல்ல. இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் நம்புங்கள். ஏனெனில் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் என்பதும் இல்லை, நிரந்தரமான வேதனை என்பதும் இல்லை. பச்சோந்தி தனது உணவிற்காக மட்டுமே நிறம் மாறும். ஆனால் மனித இனம் அப்படி அல்ல. எதற்காகவும் எப்போது வேண்டுமானாலும் தனது மனதை மாற்றிக்கொள்ளும். கவனமாய் வாழ வேண்டியது பச்சோந்திகளிடம் அல்ல, மனிதர்களிடம். தம்பி, உன்னை பார்த்து 10 பேர் சிரிக்கதான் செய்வான். அவங்கள பத்தி யோசிக்காது, ஓடிட்டே இரு. ஏனெனில் சிரிக்கிற எவனும் உனக்கு கை கொடுத்து உயர்த்த மாட்டான். நீ ஓடுற வேகத்துல ஒரு நாள் எல்லாரும் உன்னை பார்க்கிற வேகத்துல ஓடுவாங்க. புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. விதியும் வெறுத்து விலகி போகும். புலம்பல் பலவீனத்தின் அடையாளம், அமைதி தன்னம்பிக்கையின் மொழி. அமைதியாயிரு, உன் இலக்கை நோக்கி உறுதியாய் முன்னேறு. வெற்றி உன் வசம். நீயாக யாரையும் வெறுக்காதே. உன்னை யாராவது வெறுத்தால் அவர்களை திரும்பி கூட பார்க்காதே. முகத்துக்கு முன்னால் பாசமும் முதுகுக்கு பின்னால் வேஷமும் போடும் உலகம் இது. உன்னுடைய தன்மானத்தை ஒருவர் சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில், தப்பே இல்லை. சிலர் நாம் முன்பு இருந்ததை விட நிறைய மாறிவிட்டோம் என்பார்கள். நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல வலிகள் மற்றும் துரோகங்கள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை.